மோடி 3.0ல இடம்பெறக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர்களை கேட்டிருப்பீங்க. பழைய அமைச்சர்கள் குறிப்பாக வந்து 2 கேபினெட்லேயும் இடம்பெற்றவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், பியூஷ் கோயல், பிரகலாத் ஜோஷி, அஸ்வினி வைஷ்ணவ், இப்போ ஜேபி நட்டா கூட இடம்பெறுவார் அப்படின்னு தெரியுது, தர்மேந்திர பிரதான், ஜித்தன் பிரசாத் அப்படின்னு. இந்த அமைச்சரவை தேர்வு எப்படி பார்க்குறீங்க? ஆமா, அவர் வந்துட்டு அவருடைய ஆட்சி அதிகாரத்தை இந்த 10 ஆண்டுகளில் வந்துட்டு தெளிவாக முன்னெடுத்து சென்றவர்களை எல்லாம் மறுபடியும் அமைச்சரவையிலேயே தக்க வைக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு மோடி நிச்சயம் குறியா இருப்பாரு. அதன் அடிப்படையில தான் நீங்க சொல்றதும் பொருத்தி வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் வந்துட்டு என்னன்னா, அவர் வந்துட்டு RSS அப்பாற்பட்டு அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் அரசியலுக்கு கொண்டு வந்து பாஜக கொண்டு வந்தவர்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றத ரொம்ப எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையில சுரேஷ் கோபி, தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் கூட